தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அலுவலகம் அமைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் உள்ளார். ஸ்ரீனிவாசன், சென்னை வில்லிவாக்கம் அலுவலகத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அலுவலகம் அமைத்ததாக தாவேகா சார்பில் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை வில்லிவாக்கத்தில் ராம மந்திர தெருவில் இருக்கக்கூடிய இந்து சமய அறதிசனமான இடத்தில் தனியார் மண்டபம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த மண்டபத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான அலுவலகத்தை தாவேகா சார்பில் அந்த தனியார் திருமண மண்டபத்தில் தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் கோவில் இடத்தில் அரசுக்கு விரோதமாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாவேகாவுடைய தேர்தல் ஆணையம் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அந்த கோவில் இடத்தில் செயல் அலுவலர் கொடுத்த அந்த மண்டப நிலையில் ஆய்வு செய்து இந்த இடத்தில் சட்டவிரோதமாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாவேகாவுடைய அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த இடத்தில் உடனே அப்புறப்பட்டுள்ளன அதிகாரி உத்தரவின் அடிப்படையில் தாவேகா நிர்வாகிகள் அவசரமாக அந்த இடத்தை இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகத்தை அப்புறப்படுத்த இதற்கு சம்பவம் விரைந்து வந்த ஆதவா அர்ஜுன் அவர்கள் செய்த சந்தர்ப்பத்தின் பொழுது இந்த மாநில தேர்தலுக்கு திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகா எதிராக திமுக அதிகாரிகளை மிரட்டி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அமைக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை எல்லாம் தாவேகாவிற்கு வாழை விடக்கூடாது என மண்டப உரிமையாளர்களை மிரட்டி வருவதாகவும் ஆதவா அர்ஜுன் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அலுவலகம் அமைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.